வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ட்ராய் என்று சொல்லக்கூடிய இந்திய தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் செல்போன் நெட்வொர்க் நிறுவனங்களுக்கு ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக செல்போன் நிறுவனங்கள் ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடாஃபோன் உள்ளிட்ட நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கு, அதாவது இந்த மொபைல் கால் வசதி பேசுவது மற்றும் குறுஞ்செய்தி அனுப்புவது, அப்புறம் நெட்வொர்க்கு என்று சொல்லக்கூடிய இணையதள வசதியை பயன்படுத்துவது, இது மூன்றையும் இணைத்து தான் ரீசார்ஜ் திட்டங்களில் வைத்திருக்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா நமது இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 15 கோடி பேர் இது போன்ற, அதாவது ஆண்ட்ராய்டு செல் பயன்படுத்துவது கிடையாது. இது போன்ற மக்கள் பொதுவாக கிராமங்களில் வாழக்கூடியவராக இருக்கிறார்கள், படிப்பறிவு அற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையில் அந்த நபர்கள் அவர்கள் இப்போ பட்டன் செல்லு தான் அந்த 15 கோடி பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் அவர்கள் பேசுவதற்கும் மற்றும் குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவங்க ரீசார்ஜ் செய்யும்போது அந்த இணையதளத்துக்கும் சேர்த்து, இன்டர்நெட் வசதிக்கும் சேர்த்து அவங்க ரீசார்ஜ் செய்ய வேண்டிய ஒரு திட்டங்களை இது போன்ற செல்ஃபோன் நிறுவனங்கள் வைத்து பாமர மக்களை சுரண்டி வந்தது தெரிய வந்தது. இது சம்பந்தமாக மக்கள் தரப்பிலும் இது போன்ற ரீசார்ஜ் திட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு முறை வேண்டும். பொதுவாக பேசுவதற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு மட்டும் தனியாக ஒரு கட்டண முறையை ரீசார்ஜ் முறையை வைக்க வேண்டும். தேவைப்படுவோர் இணையதளத்தையும் சேர்த்து அவர்கள் ரீசார்ஜ் செய்துக்கலாம். பொதுவாக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்றைக்கு பெருவாரியான மக்கள் ஆண்ட்ராய்டு செல்ஃபோன்கள், ஸ்மார்ட் செல்ஃபோன்கள் பயன்படுத்துகிறார்கள். பெரும் நகரங்களில் பார்த்திங்கன்னா 5G சேவை பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த 5G சேவையை கிராமங்கள் தோறும் கொண்டு செல்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறதாக சொல்லப்படுகிறது. இப்படியான சூழ்நிலையில் கிராமங்களில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் ஆண்ட்ராய்டு ஃபோன்களை பயன்படுத்தும் பயிற்சி இல்லாத நபர்கள் 15 கோடி பேர் இருக்காங்க. அவங்களிடமும் இணையதளத்தையும் பயன்படுத்தக்கூடிய ரீசார்ஜ் திட்டத்தையும் சேர்த்து விற்பது என்பது செல்ஃபோன் நிறுவனங்களுடைய ஒரு நூதன மோசடியாக கருதப்பட்டது. அதனால் ட்ராய் என்று சொல்லக்கூடிய தேசிய தொலைத்தொடர்பு தகவல் ஒழுங்குமுறை ஆணையம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தது. என்னென்னா, பொதுவாக பேசுவதற்கும் குறுஞ்செய்தி அனுப்புவதற்கும் தனியாக ரீசார்ஜ் திட்டம் இருக்கணும். தேவைப்பட்டால் அவங்க இணையதள வசதிக்கும் சேர்த்து ரீசார்ஜ் செய்து கொள்ளலாம். இது போன்ற திட்டங்களை இனிவரும் காலங்களில் பின்பற்ற வேண்டும் என்று செல்ஃபோன் நிறுவனங்களுக்கு அதிரடியான உத்தரவு பிறப்பித்ததோடு, மேலும் அதாவது அதிகபட்சம் அந்த ரீசார்ஜ் கால வரம்பு 90 நாட்களாக இருந்ததை 365 நாட்களாக அதிகபட்சமாக நீட்டித்து பின்பற்ற வேண்டும் என்றும் செல்ஃபோன் நிறுவனங்களுக்கு ட்ராய் என்ற அமைப்பு உத்தரவிட்டது தெரிய வருகிறது. என்ன காரணம்னா, பொதுவாக இதற்கு முன்பாக இருந்த ஏர்செல் மற்றும் இதர தனியார் நெட்வொர்க் நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு ரிங்டோனுக்காக 10 ரூபா பிடிக்கிறோம், ஏதோ ஒரு சில காரணங்களை, பொய்யான காரணங்களை சொல்லி அந்த வாடிக்கையாளர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய பேலன்ஸை கட் செய்து விடுவார்கள். இப்படியான சூழ்நிலை இருந்தது. இது படிக்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டு திரும்ப அந்த வாடிக்கையாளர் சேவை மையத்துக்கு தொடர்பு கொண்டு கடுமையாக பேசினால் அந்த அவர்கள் கட் பண்ண பணத்தை திரும்ப போடுவாங்க. இது தெரியாமல் படிப்பறிவிற்ற பாமர மக்கள் இது போன்ற மெசேஜ் வந்தது தெரியாமல், அந்த ரீசார்ஜ் தொகை கட் பண்ணது தெரியாமல் அவங்க விட்டுடுவாங்க. இதெல்லாம் அந்த செல்ஃபோன் நெட்வொர்க் நிறுவனங்களுடைய நூதன மோசடியாக கருதப்பட்டு வந்தது. அதாவது ஒயிட் காலர் கிரைம் என்று சொல்லுவார்கள். அதுபோலத்தான் இதுவும் படிக்காத பாமர மக்கள் இணையதள வசதியை பயன்பாடு அவர்களுக்கு செய்ய தெரியவில்லை. அப்படி இருந்த போதிலும் அவர்களிடமும் இணையதளத்துக்கு சேர்த்து கட்டணம் வசூலித்தது தான் இன்றைய நெட்வொர்க் நிறுவனங்களின் சாதனையாக இருந்தது. இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ட்ராய் என்று சொல்லக்கூடிய இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பொதுவாக சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருவதால்
சட்டத்தின் அடிப்படை விதிகளை கோட்பாடுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய இதுபோன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீடியோக்கள் மற்றும் சட்டம் சம்பந்தமான காணொலிகள், நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அதாவது இதுபோன்ற செல்ஃபோன் நெட்வொர்க் நிறுவனங்களால் தனி ஒரு வாடிக்கையாளர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் அந்த ட்ராய் என்று சொல்லக்கூடிய இந்திய தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு புகார் மனுவை தாக்கல் செய்யலாம். ஆன்லைனிலும் புகார் செய்யக்கூடிய முறை இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.